என் பிள்ளையே, நீ எத்தனை முறை மனதளவில் தளர்ந்து எனக்கு முடியாது என்று சொல்லிக் கொண்டாலும் அந்த சொல்லுக்குள் இருக்கும் வேதனையை நான் அறிவேன். ஆனால் உன்னிடம் இருக்கும் சக்தியை நீ இன்னும் உணரவில்லை. எத்தனை முறை காயப்பட்டாலும் அந்த வலி உன்னை வலிமையாக்கும் விதையே. மரமொன்று புயலில் குலுங்கினாலும் அதன் வேர் நிலத்தில் ஆழமாவது போல உன் ஆன்மா சோதனைகளால் வலுப்பெறும். மற்றவர்களின் வார்த்தைகளில் சிக்காமல் உன் பாதையை நீ அமைத்து கொள்ள வேண்டும். அவர்கள் உனக்காக வாழ்வதில்லை, நீ உனக்காக வாழ வேண்டும். நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன். நீ தடுமாறினாலும் உன் பக்கம் நான் நிற்பேன். அழுகையால் அல்ல, நம்பிக்கையால் உன் வாழ்வை நடத்துவாய். நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதே உன் மிகப்பெரிய வலிமை. வாழ்க்கை என்பது வாழும் நாளை சார்ந்தது. நாளை எதுவும் நடக்கலாம் என்று தெரிந்த உனக்கு வாழ்க்கையில் எப்படி நடத்தி காட்ட வேண்டும் என்று தெரிந்திருக்க வேண்டும். இதுதான் வாழ்க்கையா, ஏன் இப்படி நடக்கிறது என்று புலம்புவது நன்றாகத்தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். புலம்பலில் எந்த பயனும் இல்லை. கற்றுக்கொள்வது எவ்வளவு முக்கியமோ வாழ்க்கையில் அனுபவம் என்பது முக்கியம். இன்னும் மீண்டும் உன் வாழ்க்கையில் அதே சோதனை வந்தால் கூட கடந்து செல்ல முடியும். வாழ்க்கையில் அப்படியான சூழ்நிலை உனக்கு இல்லை என்றால் நீ கடந்து செல்வது மிகவும் கடினமாக இருக்கும். பார்த்து விடலாம் என்ற வார்த்தை இடமில்லாமல் இருக்கும். கடப்பதற்குத்தான் இத்தனை தடைகள், இத்தனை காயங்கள். அதையும் தாண்டி இன்னும் அதை கஷ்டங்கள் என்று வலிக்குமே என்று நீ அங்கே நின்று விடுவது உனக்கு சரியா? காயம் வருகிறது என்றால் அதற்கான மருந்தாக மாற வேண்டும். அதற்காக காயப்பட்டு விட்டேனே, நான் இருப்பது சரியா? இந்த உலகத்தில் எதற்காக நான் பிறந்தேன் என கேள்வி கேட்டு இருக்கின்றாய். நீ பிறப்பதற்கு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்தை நீ உனக்குள் தேடு. தேடல் உள்ள உயிர்களுக்கு வாழ்வில் பசி இருக்கும். பசி என்றால் நினைத்து விடாதே உணவுதான் என்று. உன் வாழ்வின் ஒவ்வொரு தேடலிலும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். ஒன்றை பெற்றால் இன்னும் ஒன்று பெற வேண்டும் என்று உனக்குள் ஆசை தோன்றும். அந்த ஆசை எப்பொழுதும் இருக்க வேண்டும். தீயவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்ற கேள்வி என் பிள்ளையே உனக்குள் தோன்றுகிறது. இங்கு யாரும் தீயவர்கள் இல்லை. தீயவர்களாக மாறுவது அவர்களது இயல்பு. ஆனால் நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் சிந்தனையில் தெளிவு இருந்தால் இங்கு யாரும் தீயவர்கள் இல்லை. நீங்கள் பழகும் பழக்கத்திலும் சூழலிலும் மாறுகிறீர்கள். நல்லவர்களாகவே படைத்தேன், நல்லவர்களாகவே இருங்கள் என் தங்கமே. உனக்கு நான் சொல்லும் வாக்கு இதுதான். யாரையும் யாராலும் மாற்ற முடியாது. நீங்கள் நீங்களாக மாறினால், நீங்களாக இருந்தால், ஏன் நான் இப்பொழுது உன்னுடன் தான் இருக்கின்றேன். சில தடங்கல்கள் வருகிறது. நல்ல பாதையில் தான் உன்னை அழைத்து செல்வேன் என் தங்கமே. என்னுடன் இரு. நான் உன்னுடன் எப்பொழுதும் இருக்கின்றேன்.